அதன்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் நம்மை எல்லாரையும் ஒரே இடத்துல ஒரே குடும்பமாய் தேவன் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதனால நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். எத்தனை பேர் அவருடைய வார்த்தையை கேட்கறதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அந்த வார்த்தை நம்மளோட பேசக்கூடியது, அந்த வார்த்தை நம்மை விடுதலையாக்கக்கூடியது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நாளில் இங்கேருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு போகும்போது நிச்சயமாகவே தேவன் என்னோடு பேசினார் என்கிற ஒரு தெளிவான ஒரு சிந்தையோடு கூட நாம் போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய தியானத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். எடுத்துக்கொள்ளுங்கள், மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம், அதிலே 13வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அவர்கள் முன்னணியில நடந்து போவார். மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் அவர்கள் முன்னணியில என்ன செய்வார்? சொல்லுங்க பார்க்கலாம். நடந்து போவார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தடைகளை தாண்ட செய்கிற தேவன். எழுதிக்கோங்க. செய்தியினுடைய தலைப்பு தடைகளை தாண்ட செய்கிற தேவன். பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோம் பிரதர். கஷ்டப்பட்டு என்ன செய்யறோம்? வேலை பார்க்கிறோம். உப்பளத்துக்கு போறோம், கருவி விட்டு போலாம், விவசாயம் செய்யலாம், எல்லாமே நாங்க கஷ்டப்பட்டு செய்யறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஆனா அதனுடைய முடிவுல என்ன இல்லை? சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு எங்க கையில மிஞ்சுறது இல்லை. எல்லாமே பொத்தலான பையில போடப்பட்டது போலவே என்ன செய்யுது இருக்குது. எவ்வளவோ வேலை செய்யறோம், எவ்வளவோ நன்மையான காரியங்களை செய்யறோம். ஆனா எல்லாவற்றிலுமே ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு. சொல்லுங்க, என்ன வந்துகிட்டே இருக்கு? சொல்லுங்க, தடை. நாங்க சின்ன வயசுல இருந்து உழைக்கிறோம், சின்ன வயசுல இருந்து பிரயாசப்படுறோம். இது வரைக்கும் நாங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். வீடு என்ன செய்ய முடியல? கட்ட முடியல. ஏன்? அது ஒரு தடை. சொல்லுங்க பார்க்கலாம். அது என்னது? சொல்லுங்க, தடை. நான் ஒரு தொழில் தொடங்கலாம் சொல்லி எவ்வளவோ பிரயாசப்படுறேன். ஆனா அதை என்னால என்ன செய்ய முடியல? அந்த தொழிலை தொடங்க முடியல. ஏன் அப்படின்னா அதை தொடங்குவதற்கு ஏதோ ஒரு தடை என்ன செய்யுது? இருக்குது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய விதத்திலும் தடைகள் நிறைய இருக்குது. சொல்லுங்க, எதுல தடை நிறைய இருக்கு? ஆவிக்குரிய விதத்திலும். நம்ம தேவனை தேடுகிறதா இருக்கலாம், கர்த்தருடைய சமூகத்துல வருகிறதற்கு வாஞ்சிக்கிறதா இருக்கலாம், ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிறதா இருக்கலாம், தேவனுடைய சபையை தேடுகிறதா இருக்கலாம், வீட்டு ஜபங்களா இருக்கலாம். எல்லாவற்றிலுமே ஆவிக்குரிய விதத்துல நம்ம ஒருபடி வளருகிறதற்கு நிறைய காரியங்கள் நமக்கு தடையா இருக்குது. சொல்லுங்க, எல்லாம் எப்படி இருக்கு? தடையா இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு கிளம்பி இருக்கிறோம். இன்னைக்கு ஓய்வு நாள். காலையில நம்ம கிளம்பும் போதே சில போன் நமக்கு என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கும். அல்லது யாராச்சும் ஏதாச்சும் ஒரு காரியத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. அது நன்மையா இருக்கலாம், தீமையா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் நம்ம தேவ சமூகத்துக்கு போறதற்கு நம்மை தடை பண்ணுகிறதா இருந்தது. தடை பண்றதா இருந்துச்சா இல்லையா? அங்க போன் பண்றதுக்கும் என்னது? பயம். அங்கேயும் வர முடியலன்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. இப்படி நம்ம கர்த்தருடைய சமூகத்துல வருகிறதற்கு நிறைய தடைகள். நல்லா கவனிங்க. எப்பவுமே நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், எனக்கு முன்பதாய் தடைகளை நீக்கி போடுகிறவர் போய்கிட்டே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடி யார் போறார்? சொல்லுங்க, தேவன் போறார். யார் போறார்? சொல்லுங்க, தேவன் போறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய மகத்துவம் என்னன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர். ஒரு ஆமென் சொல்லலாமா? அவர் எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க, தடையை நீக்கி போடுறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஏதோ சும்மா அப்படிலாம் என்னது கிடையாது. நம்ம யோசிக்கிற மாதிரி அவர் எப்படி இருக்க மாட்டார். நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாரு. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, வேதம் சொல்லுகிறது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரு இப்படி ஒரு சொடக்கு போட்டா எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். சொல்லுங்க, அவருடைய ஒரு வார்த்தை போதும் நம்முடைய வாழ்க்கையை ஆனந்தமாய் மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் தடைகளை மாற்றி போடுகிறவர். சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க,
தடைகளை மாற்றி போடுகிற மீகா தீர்க்கதரிசி யூதேயாவின் மக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அந்த 2வது அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா முதல் வசனத்திலிருந்து அக்கிரம செய்கைக்காரரை குறித்து சொல்லுகிறார், ஜனங்களை ஏமாற்றுகிறவர்களை குறித்து சொல்லுகிறார், மற்றவர்களை ஏமாற்றி தங்களுக்கு வீடு வாசல்களை கட்டுகிறவர்களை குறித்து சொல்லுகிறார், கெட்ட ஆசாரியர்களை குறித்து சொல்லுகிறார், ஜனங்களை வழிதப்ப பண்ணுகிறவர்களை குறித்து சொல்லுகிறார், எருசலேமை குறித்து சொல்லுகிறார், யூதாவை குறித்து சொல்லுகிறார். அசிரியாவுக்கு கீழே அடிமைப்பட்டு போவீங்க, பாபிலோனுக்கு கீழே போவீங்க சொல்லி நிறைய தீர்க்க தரிசனங்களை அவர் சொல்லி வரும் பொழுது கர்த்தர் உன்னை தண்டிப்பார்னே சொல்லி வந்து கடைசியில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையின் வார்த்தை என்னன்னா, தேவன் உங்களுக்கு முன்னாடி போவார். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அவர் அதுக்கு முன்னாடி சொன்னதுன்னா என்னது? தேவன் உங்களை என்ன செய்வார்? தண்டிப்பார். நீங்க உங்க வழியை திருத்தலைனா தேவன் உங்களை என்ன செய்வார்? அடிப்பார். நீங்க உங்க வழியை திருப்பலைனா நீங்க சிறைப்பட்டு போவீங்க. நீங்க உங்க வழியை மாற்றுங்க அப்படின்னே பிரசங்கித்து கொண்டு வந்த இந்த மீகா தீர்க்கதரிசி முடிவுல சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆனாலும் தேவன் உங்களுக்கு முன்பதாய் கடந்து போவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவைகளை எல்லாம் நம்ம சந்திச்சோம், அது போராட்டங்களா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், நிந்தைகளா இருக்கலாம், அவமானங்களா இருக்கலாம், நம்ம உயர்வதற்கு அல்லது ஆவிக்குரிய விதத்துல வளருகிறதற்கு எவ்வளவு தடை வந்தாலும் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் எனக்கு முன்பாக போய்கிட்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாய் நடந்து போகிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். யார் நமக்கு முன்னாடி போறா சொல்லுங்க பார்க்கலாம். யார் உங்களுக்கு முன்னாடி போறா சொல்லுங்க. யார் உங்களுக்கு முன்னாடி போறா? யார் போறா சொல்லுங்க? ராஜாதி ராஜா. சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்? ராஜாதி ராஜா. நான் ஆரம்பத்துல சொன்னது போல நம்ம நினைக்கிற மாதிரி அவர் என்ன செய்ய மாட்டாரு. நம்முடைய நினைவுக்கும் நம்முடைய யோசனைக்கும் அப்பாற்பட்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவரை இப்படி நம்ம என்ன செஞ்சிருப்போம், யோசிச்சிருப்போம். ஆண்டவர் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதெல்லாம் எப்ப நடக்கும் தெரியுமா? தேவன் நமக்கு முன்பாக போகும்போது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு முன்பாக போகும்போது இதெல்லாம் என்ன செய்யும், நடக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியா ஒரு வசனத்துல சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், மதிலையும் நான் தாண்டுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது எப்படி முடியும்? சேனையை பார்த்தா நமக்கு பயமா இருக்குமா இல்லையா? இருக்கும். நம்மளால நடந்து போகும்போது ரோட்ல ஒரு நாய் ஒரு ஓரமா போகும், என்ன செய்யும் சொல்லுங்க? ஒரு நாய் அது ஒரு ஓரமா என்ன செய்யும், நம்ம ஒரு ஓரமா போவோம். ஆனாலும் அந்த நாயை கிராஸ் பண்ணும் போதே நமக்குள்ள ஒரு பதட்டம் என்ன செய்யும். அது என்னது? நம்ம வீட்டுல வளர்க்குற ஒரு நாய், பிஸ்கட் போட்டா வாலாற்ற ஒரு நாய். அந்த மிருக ஜீவனை பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும்னா, சங்கீதக்காரன் அந்த வசன சங்கீதம் 18:29 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். ஆமெனாலே. சேனைனா என்னது? சேனைனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சேனைனா என்னது? ஒரு பெரிய படை. சொல்லுங்க, ஒரு பெரிய படை, ஒரு பெரிய இராணுவம். சொல்லுங்க, அது என்னது? ஒரு பெரிய இராணுவம். அது ஒரு தேசத்தின் யுத்தங்களை நடத்துகிற ஒரு சாம்ராஜ்யம். இப்ப தாவீது சொல்லுகிறார், ஒரு சேனையே எனக்கு எதிராய் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு முன்பதாய் தேவன் போய்கிட்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் தடைகளை தாண்ட செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் எதை தாண்ட செய்வார் சொல்லுங்க? தடைகளை. நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில அவங்க ஆண்டவரை பின்பற்றி வந்த பொழுது அவர்களுக்கு சில தடைகள் என்ன செஞ்சது, வந்தது. அவர்கள் கானானுக்குள்ள போகிறதற்கு, அவர்கள் ஆண்டவர் வாக்களித்த அந்த தேசத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு, ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருந்த அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரிக்கிறதற்கு, ஆண்டவர் அவர்களுக்கு நியமித்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அவர்களுக்கு முன்பதாக தடைகள் இருந்தது. சொல்லுங்க, என்ன இருந்துச்சு சொல்லுங்க? தடைகள் இருந்தது. அந்த தடைகளை அவர்கள் எப்படி தாண்டினார்கள் என்பதையும், தேவன் அந்த தடைகளை எப்படி தாண்ட பண்ணினார் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போறோம். எடுத்துக்கோங்க. முதலாவதாக யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம். யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம்
அதுல 13வது வசனம் 14வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது மோசே வாசிக்க full ஆ வாசிக்க. ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எப்படி இருப்பீங்க? சும்மா இருப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவது இருந்த தடை செங்கடல். சொல்லுங்க, என்ன தடையா இருந்துச்சு? செங்கடல். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது 430 வருஷத்திற்கு மேல அடிமையா இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் சொல்லுங்க? 400 வருஷங்களுக்கு மேல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிமைத்தன வாழ்வு மட்டும்தான். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளை அந்த எகிப்திய தேசத்துல ஒரு அடிமையா இருக்க வேண்டும். சந்ததி சந்ததியாய், ஜனங்கள் ஜனங்களாய், மற்ற வரிசையாய், வாரிசு வாரிசாய் எகிப்து தேசத்துல அடிமைத்தனத்துல மட்டும்தான் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அவங்களுடைய வேலையே செங்கல் சுமக்கிற வேலை தான். அவங்களுடைய வேலையே சுமக்கிற வேலை தான். அவங்க வேலையே கட்டடங்களை கட்டுகிற வேலை தான். அவங்களுக்கு வேதம் சொல்லுகிறது தங்களுடைய ஜீவன் கசப்பா இருந்தது. என்னவா இருந்துச்சு சொல்லுங்க? தங்கள் ஜீவன் எப்படி இருந்துச்சு? தங்கள் ஜீவன் எப்படி இருந்துச்சு? கசப்பா இருந்துச்சு. தாங்கள் உயிர் வாழ்வதை அவங்க வெறுத்தாங்க. ஏன் தெரியுமா? காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னதான்? கஷ்டம்தான். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னதான்? உபத்திரவம் தான். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சவுக்கடிகள் தான். இதையே பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அடிகள் பட்டு ஒவ்வொரு நாளும் வேதனையோடு இருந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் யோசேப்புக்கும் பண்ணின வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து மோசே என்கிற பக்தனை அனுப்பி அவர்களை எகிப்து தேசத்துல பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவன் தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கி அழைத்து வருகிறார். கிட்டத்தட்ட 35 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. எத்தனை லட்சம்? 35 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள். அவங்க புறப்பட்டு வரும் பொழுது அவங்கனால நினைச்சு பார்க்க முடியல. இந்த அடிமைத்தனத்துல இருந்து நாங்க என்ன செஞ்சுட்டோம்? வெளியே வந்துட்டோம். அவங்க எப்படி இருந்திருப்பாங்க சொல்லுங்க? 400 வருஷம் சந்ததி சந்ததியா, குடும்பம் குடும்பமா அடிமை வேலையே பார்த்து அவங்க முதலாக எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். நமக்கு நல்ல சாப்பாடே என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? சாப்பிட்டுருக்க. திடீர்னு நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நமக்கு நல்ல வஸ்திரமே என்ன செஞ்சிருக்காது? இருந்திருக்காது. திடீர்னு ஒருத்தவங்க வந்து இந்தாங்க இந்த 10 சேலை என்ன செஞ்சுக்கோங்க, புதுசா உங்களுக்கு கண்ணாசில்குல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்க. நமக்கு எதுவுமே இல்லாம இருக்கும்போது, ஆசீர்வாதத்திற்கான வழியே இல்லாம இருக்கும்போது, குறைவுல இருக்கும்போது, ஒருத்தவங்க நம்மளை உயர்த்துறதற்கு, ஒருத்தவங்க நம்மளை மேன்மைப்படுத்துறதுக்கு ஒரு காரியம் செஞ்சா அது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றாங்க. வெளியே எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே அவர்களுக்கு முன்பதாய் கலங்கின செங்கடல் பிரவாகித்து கொண்டிருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. இது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எகிப்தை விட்டு வெளியே வந்தா இவனுக்கு செங்கடல் இருக்கும்னு ஆண்டவருக்கு என்ன செய்யும்? தெரியும். அதான் நான் சொன்னேன், நம்முடைய யோசனையை விட தேவனுடைய யோசனை வித்தியாசமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. அவர் நம்மளை குறிச்சு என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ, அவர் நம்மளை குறிச்சு என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ, அவர் உங்களை குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை அவர் நம் வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் போதுமானவரா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய தடை இருக்குது. செங்கடல் என்கிற தடை. கடல் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அலையா வந்துகிட்டே என்ன செய்யும்? இருக்கும். அதுல உள்ள போட்டா திருப்பி என்ன செய்யாது? வராது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்த்து கலங்கி போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? நின்றுகிட்டு இருக்காங்க. உடனே நீங்க வாசிச்சீங்கன்னா 13வது வசனம், அந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது அவங்க உடனே ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறதை நம்ம வாசிக்க முடியும். 10வது வசனம் வாசிங்க. 10, 11 வாசிக்கும் போது,
பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 11வது வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை இங்கே கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? 12வது வசனம். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிறோம் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார். பாருங்க, அவர்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த உடனே அவங்களுக்கு முன்பதாக செங்கடல் நிக்குது, பின்னாடி பார்வோனுடைய படை வருது. உடனே ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாச்சு? முறுமுறுக்க ஆரம்பிச்சாச்சு. உடனே கூக்குரலிட என்ன ஆரம்பிச்சாச்சு. உடனே ஆண்டவர் எகிப்துல செஞ்ச அற்புதங்களை மறந்தாச்சு. ஆண்டவர் எகிப்துல பலவிதமான அற்புதங்களை என்ன செஞ்சார்? யோர்தானின் நதியை ரத்தமா மாற்றினார், தவளைகளை கொண்டு வந்தார், பெண்களை கொண்டு வந்தார், நிறைய காரியங்கள், தலைச்சன் பிள்ளைகளை அடிச்சார். இப்படி ஒவ்வொரு வாதைகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாச்சு? மறந்தாச்சு. என்னன்னு தெரியுமா? அந்த ஒரே ஒரு தடை. சொல்லுங்க, ஒரே ஒரு தடை. முன்னாடி இருக்கிற செங்கடலை பார்த்த உடனே பின்னாடி அதுக்கு முன்பதாக ஆண்டவர் செய்த அனைத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் மறந்து போனார்கள். உடனே அவர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? மோசே, எங்களை சாகிறதற்கா இங்க என்ன செஞ்ச? சொல்லுங்க, சாகிறதுக்கா என்னைய கொண்டு வந்த? நாங்க அங்க நல்லா வேலை பார்த்தோமே. அதுக்கு முன்னாடி என்ன புலம்புனா, என் ஜீவனே எங்களுக்கு எப்படி இருக்கு, கசப்பா இருக்குது. இப்ப என்ன சொல்றான்? நாங்க அங்க நல்லா என்ன செஞ்சோம்? வேலை பார்த்தோம். நாங்க அங்க நல்லா என்ன செஞ்சோம்? இருந்தோம். நீ எங்களை கொண்டு வந்து இப்படி சமுத்திரத்துல எங்களை என்ன செய்யற? சொல்ல பாக்குற. நல்லா கவனிங்க, எப்பவுமே தடைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். சொல்லுங்க, எப்பவுமே தடை வந்துகிட்டு தான் இருக்கும். எப்படி சமுத்திரத்துல அலை வந்துகிட்டே இருக்குதோ, அதே போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்குள்ள நம்ம நடக்கும் பொழுது, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவேற்ற நம்மளை அழைத்து கொண்டு போகும்போது, ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் நமக்கு தர விரும்பும் போது, நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட தடை வரதான் செய்யும். இப்படிப்பட்ட தடை என்னதான் செய்யும்? ஆண்டவரை தேடுறதுனால என் வாழ்க்கையில தடை வரவே கூடாது, நிச்சயமாய் வரும். சொல்லுங்க, நிச்சயமா என்ன செய்யும்? ஆனா அந்த தடை வரும்போது நம்ம நினைக்கணும், இந்த தடையை நீக்கி போடுகிற ஆண்டவர் என் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் ஒரு வசனத்தை வாசிச்சேன் பாருங்க. யாத்திராகமம் 13:21 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். 22வது வசனம், பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை பகல்ல வழிநடத்த மேகஸ்தம்பம். சொல்லுங்க, பகல்ல வழிநடத்த. நான் நினைக்கிறேன் அந்த 35 லட்சம் ஜனங்களுக்கும் நம்ம இருந்தது மாதிரி கூட என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, இருந்தது இதை விட மகிமையா என்ன செஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க மேகத்துக்கு கீழே பாருங்களேன், அந்த மழை காலங்கள் வரும்போது அந்த மேகம் இருட்டி வரும்போதே ஒரு குளிர்ச்சி பூமி என்ன செஞ்சிடும். ஒரு மேகமே நமக்கு குளிர்ச்சியை கொடுக்க முடியும்னா கர்த்தருடைய பிரசன்னம் அதை விட மேலான காரியத்தை செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்ப பகலிலே மேக ஸ்தம்பமா, இரவுல அக்கினி ஸ்தம்பமா. ஏன்? உனக்கு குளிரவும் கூடாதுல, எதுவும் உடனே என்ன செஞ்சிருவான்? முறுமுறுத்துருவான் பாருங்க. உடனே இரவுல அக்கினி ஸ்தம்பமா. வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட தேவன் முன் சென்றார். சொல்லுங்க, தேவன் என்ன செஞ்சார்? அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, தடைகளை நீக்குகிறதற்காக உங்களுக்கு முன்னாடி போற ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும்? தடை வருதா, போராட்டம் வருதா, பாடு வருதா, பிரச்சனை வருதா, நாம என்ன செய்யணும் தெரியுமா? 14வது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க எப்படி இருங்க? முதலாவது நம்ம சும்மா இருந்தாலே போதும். பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க சும்மா இருந்தாலே தடை விலகிரும். சொல்லுங்க, சும்மா இருந்தாலே என்ன செய்யும்? தடை விலகிரும்.
அப்ப சும்மா இருக்கணும்னு சொல்றதுக்காக நான் வாட்டுக்கு படுத்து தூங்குறேன், அந்த சும்மா கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொல்றதை கவனித்து கேட்டு அமைதியா இருந்தாலே போதும், தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து முந்தின வசனத்துல அவர் சொல்லுகிறார் 13 கடைசி பகுதியில, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம அமைதியா இருக்கிறத குறித்து ஆண்டவர் சொல்லல, அந்த அர்த்தத்துல சொல்லல. தேவன் என்ன சொல்றாருன்னு என்ன செய் கவனி. அந்த பாடுகள் நடுவுல, போராட்டத்தின் நடுவுல, தடை நமக்கு முன்பாக வரும்போது அப்படியே நம்ம என்ன செய்யக்கூடாது. சில பேர் பாருங்களேன், குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்? குடும்பத்துல ஏதாச்சும் கணவர் கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வர என்ன செஞ்சிருப்பாரு, மறந்துருப்பாரு. நம்ம இங்க இருந்து AK-47 எடுத்து என்ன செய்வோம், நம்ம வாயை திறக்க ஆரம்பிச்சோம்னா அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவாரு. கொஞ்ச நேரம் அவர் பொறுத்து பார்ப்பாரு, அதுக்கப்புறம் என்ன வந்துடும், அவரும் வாயை திறந்துடுவாரு. அதோட குடும்பத்துல என்ன வந்துடும், அதை அன்பா எளிமையா என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். நீங்க இதை வாங்காம என்ன செஞ்சிட்டீங்க, வந்துட்டீங்க, போய் என்ன வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு. உடனே நம்ம ஆதியில இருந்து அந்த வரைக்கும், கல்யாணம் முடிச்சதுல இருந்து கர்மாதி வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து பேசணும்னா அந்த குடும்பத்துல பிரச்சனை தான் என்ன செய்யும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. நம்ம சில நேரங்கள்ல பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, சண்டை வருதா, வேற எதுவுமே செய்யாதீங்க, வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. வாயை மூடிட்டு என்ன செய்யுங்க, இது நல்ல பாயிண்டா இல்லையா, அமைதியா இருங்க. அவங்க கணவர் உங்களை பேசுறாரு, சபைக்கு போகாத. எங்க போகாத? சபைக்கு போனீங்கன்னா நான் கம்போட இருப்பேன். நீங்க ஒண்ணுமே சொல்லாதீங்க, அமைதியா சரிப்பான்னு சொல்லிட்டு இருங்க. அந்த பிரச்சனை அதோட சரியாயிரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இல்ல நான் போவேன், நீ என்ன செய்வன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்புனா அங்க என்னதான் வரும் சொல்லுங்க, பிரச்சனை தான் வரும். அடுத்து அங்க என்னதான் வரும், போராட்டம் தான் வரும். என்ன சொல்ல வரேன்னா, தடை வருதா, போராட்டம் வருதா, நாம அந்த நேரத்துல அமைதியா இருக்கணும். சொல்லுங்க, அந்த நேரத்துல எப்படி இருக்கணும், அமைதியா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் எனக்கு என்ன சொல்றாரு, அவ்வளவுதான். அதை நம்ம கவனிச்சு கேட்டாலே போதும், அந்த பிரச்சனையை நம்ம கடந்து போயிடலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லும் போது சொன்னார், மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மோசே நீ என்ன செய்யாத, பயப்படாத, உன் கையில இருக்கிற கோலை நீ என்ன செய்ய, சமுத்திரத்துக்கு நேரம் நீட்டு. சமுத்திரம் 2ஆய் பிளந்தது, ஜனங்கள் கடந்து போனார்கள். பின்பதாக வந்த எகிப்தியர் ஜலம் மூடி போட்டது. வேதம் சொல்லப்பட்டது போல இன்று கண்ட எகிப்தியரை நீ என்ன செய்ய மாட்ட, காண மாட்ட. நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு. எப்ப நடந்துச்சு தெரியுமா? தேவன் என்ன சொல்றாருன்னு மோசே கவனிச்சார் பாத்தீங்களா, அமைதியா இருந்து கவனிச்சார் பாத்தீங்களா, முறுமுறுக்காம கவனிச்சார் பாத்தீங்களா, அப்பதான் அற்புதம் நடந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. தேவன் என்ன சொல்றாருன்னு முதல்ல என்ன செய்யணும், கவனிக்கணும். நம்ம நிறைய நேரங்கள்ல தடை வந்த உடனே, ஒரு போராட்டம் வந்த உடனே நம்ம எதை கவனிக்கிறது இல்லைன்னா, ஆண்டவர் என்ன சொல்றார் அதை நம்ம என்ன செய்யறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. போராட்டம் வந்துருச்சு, பாடு வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, வறுமை வந்துருச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பல் பாட்டு தான் பாடுறமே தவிர, அதன் நடுவுல தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம என்ன செய்யல சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்தாங்க. அவங்க முறுமுறுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் மோசே கவனமாய் கவனித்தார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் கவனிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, சமுத்திரத்தை நீ பிளந்துரு. சொல்லுங்க, எதை பிளந்துரு? அவங்களுக்கு முன்பதாக செங்கடல் அப்படி கலங்கி போய் என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. அலைகள் வந்து என்ன செஞ்சிருக்கும், போயிருக்கும். அப்ப அதை பார்த்த ஜனங்களுடைய இருதயங்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது ஒரு மனிதன் கவனித்தான், தேவனுடைய சத்தத்தை கவனித்தான். தேவன் சொன்னார், பிளந்துருச்சு. அவர்கள் கடந்து போனார்கள். தேவன் அவர்களுக்கு முன்பதாக கடந்து போய்கிட்டே இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 2 பக்கத்திலையும் தண்ணீரானது மதிலா இருந்தது. எப்படி இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம், மதிலாய். நம்முடைய தேவனை போல உங்களை பாதுகாக்க இந்த பூமியில யாருமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஆமா, நீங்களும் நானும் எவ்வளோ பெரிய கோட்டைச்சவர் கட்டினாலும் அது என்ன செஞ்சிரும்? இடிஞ்சிரும். ஆனா என் தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்பட்ட அந்த தண்ணீரிலிருந்து உண்டான அந்த கோட்டைச்சவர் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து தீருகிற வரைக்கும் அப்படியே இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. எதுல நடந்து போனாங்க தெரியுமா? உலர்ந்த தரை வழியாய். சொல்லுங்க, எதன் வழியாய் நடந்து போனாங்க? உலர்ந்த தரை வழியாய், வெறும் தரை வழியா. அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க அந்த பாடு வந்த உடனே, போராட்டம் வந்த உடனே முறுமுறுத்துக்கிட்டே திரும்பி எகிப்துக்கு போனாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு என்ன வாழ்வு தான்? அடிமைத்தன வாழ்வு தான். ஆனால் மோசே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினால, தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்தபடியினால அவர்கள் அதை கடந்து அடுத்த இடத்துக்கு அவர்கள் பிரயாணப்பட்டு போனார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்களா இருக்கலாம், எல்லா காரியங்களா இருக்கலாம். ஒன்னே ஒன்னு சொல்றேன், ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க. ஆண்டவரை என்ன செய்யாதீங்க? முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா யோபுவினுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமான புஸ்தகம். அதுல யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெறக்கூடாது. சொல்லுங்க, எதை பெற்றனா? நன்மையை பெற்றனா. யோபு மனைவி வந்து சொல்ற, என்னப்பா நீ ஆண்டவரை தூசிச்சு உன் ஜீவனை என்ன செய், விடு. ஏன்னா இதுக்கு முன்னாடி செல்வத்துல குறையில்ல, ஆஸ்தியில குறையில்ல, எல்லாவற்றிலும் சம்பூரணமாய் வாழ்ந்த யோபு எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதுல இப்ப இழந்து என்ன செய்கிறார்? நிற்கிறார். பிள்ளைகளை இழந்தார், குடும்பத்தை இழந்தார், மிருக ஜீவன்களை இழந்தார், ஐஸ்வர்யத்தை இழந்தார், வீட்டை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்து கடைசி அவருக்கு மிஞ்சினது என்னதான் தெரியுமா? குப்பை மேடும் ஒரு ஓடும் அவருடைய மனைவியும் மட்டும்தான். ஆனா அந்த மனைவியும் இப்ப சொல்றா, என்ன சொல்றா? இன்னமா நீ உன் உத்தமத்துல என்ன செய்கிற? நிக்கிற. நீ ஆண்டவரை தூசிச்சுவன் ஜீவனை. அவளும் பாருங்களேன், செத்து போனா என்ன செய்யற? யாரு? மனைவி. என்ன சொல்ற? செத்து போ, ஆண்டவரை தூசிச்சுட்டு ஜீவனை என்ன செய்யும்? அதுலயும் பாருங்களேன், கர்த்தரை தூசிச்சுட்டு ஜீவனை விடு, நரகம் கன்ஃபார்ம் தான். ஆனா அவர் சொல்லுகிறார் பாருங்க. அவர் சொல்லும் பொழுது பைத்தியக்காரி மாதிரி பேசுற. எப்படி பேசுற சொல்லுங்க? பைத்தியக்காரி மாதிரி பேசுற. தேவனிடத்திலிருந்து இவ்வளவு நன்மைகளை பெற்ற நாம் இந்த தீமைகளை பெறக்கூடாதா? அந்த ஒரு வார்த்தை யோபுவினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை. அப்ப அந்த யோபு போராட்டம் வரும்போது, பாடு வரும்போது, தடை வரும்போது அவர் புலம்பல. அவர் என்ன செய்யல சொல்லுங்க? அதை நிதானிக்கிறார். அந்த பிரச்சனையில, அந்த பாடுல, அந்த சோதனையில அவர் நிதானிச்சு பார்க்கிறார். எல்லாமே தேவனாலதான் என்ன செய்து சொல்லுங்க நடக்குது. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க செங்கடலுக்கு முன்பதாக வந்தது தேவனாலதான் நடந்துச்சு, அதை கடந்து போனதும் தேவனாலதான் நடந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கலங்கின நேரத்துல கலங்கின நேரங்கள்ல பக்தன் பாடும் பொழுது பாடுகிறார், கை தூக்கி எடுத்தவரே. ஆமென், ஹல்லேலூயா. கண்ணீரின் பள்ளத்தாக்கில என்னைய தினமும் நடத்துவீரே. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. செங்கடல் போன்ற பிரச்சனைகள் நமக்கு முன்பதாக வந்தாலும் அவைகளை இரண்டாய் பிளக்கிற ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். எடுத்துக்கோங்க, யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 8, 9, 10, 11 வரிசையா வாசி. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். வரிசையா வாசி. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். போதும், நல்லா கவனிங்க. இங்க அடுத்ததாக இஸ்ரவேலருக்கு வந்த ஒரு பெரிய தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமலேக்கு என்கிற ஒரு கூட்டத்தால வந்த தடை. சொல்லுங்க, என்ன தடை சொல்லுங்க? அமலேக்கியரால வந்த தடை. பாருங்க, ஆண்டவர் அவர்களை வழி நடத்தி வரும் பொழுது தடைகள் வந்தது. செங்கடல்னால தடைகள் வந்தது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கவனிச்சு கேட்டாங்க, அதை கடந்து வந்தாங்க. ரெண்டாவதா ஒரு தடை வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமலேக்கியர். சொல்லுங்க பார்க்கலாம், இவங்க யார் சொல்லுங்க? அமலேக்கியர். அமலேக்கு அப்படின்னாலே மாம்சம் என்று அர்த்தம். சொல்லுங்க, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க? அமலேக்குனா என்ன அர்த்தம்? மாம்சம்.
மாம்சத்தினால் உண்டாகிற போராட்டம். என்ன போராட்டம் சொல்லுங்க? மாம்ச போராட்டம். இன்னைக்கு நம்ம என்னதான் ஆவிக்குரியவங்களாய் இருந்தாலும், என்னதான் ரட்சிக்கப்பட்டவர்களாய் சபைக்கு வருகிறவர்களாய் நாம இருந்தாலும், ஆண்டவருக்குள்ள நம்ம வளரும் பொழுது, ஆண்டவருக்குள்ள நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது, இந்த மாம்சத்துல போராட்டம் நமக்கு எப்பவுமே இருக்கும். இருக்குதா இல்லையா? இருக்கும். நம்ம இருக்குன்னு சொன்னாலும் இருக்கும், இல்லைன்னு சொன்னாலும் இருக்கும். அது உண்மை. நீங்க பாத்தீங்கன்னா பக்தர் சொல்லும் பொழுது எபேசியர் 6:12 வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன போராட்டம்னா மாம்ச போராட்டம். இவர்கள் எப்பவுமே எதிர்த்துதான் நிப்பாங்க. இவங்க எப்பவுமே என்னதான் செய்வாங்க? எதிர்த்துதான் நிப்பாங்க. நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்போது இவங்க எதிர்த்துதான் என்ன செய்வாங்க? நிப்பாங்க. நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது இவங்க எதிர்த்து தான் என்ன செய்வாங்க? நிற்பாங்க. வீட்டு ஜபத்துக்கு போகும்போது இவங்க எதிர்த்து தான் என்ன செய்வாங்க? நிற்பாங்க. நம்ம ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டாலே இவங்க நமக்கு முன்பதாக எதிர்த்து தான் என்ன செய்வாங்க? நிற்பாங்க. நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 8வது வசனம், அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட என்ன செய்தார்கள்? யுத்தம் பண்ணினார்கள். 9வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. யாரோட யுத்தம் பண்ணு சொல்லுங்க பார்க்கலாம்? அமலேக்கோடு. இந்த அமலேக்கு எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த கானான் தேசத்தை, அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தை, அந்த புண்ணிய பூமியை, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளுவதற்கு தடையாய் வந்தவர்கள். சொல்லுங்க, எதற்காக வந்தவங்க? இவன் அங்க போக கூடாது, இவன் அங்க என்ன செய்யக்கூடாது? போக கூடாது. இவன் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை என்ன செய்யக்கூடாது? பெற கூடாது. இவன் கர்த்தரோட என்ன செய்யக்கூடாது? நடக்க கூடாது. இவங்க ஆண்டவருடைய வழியில என்ன செய்யக்கூடாது? நடக்க கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு முன்பதாய் வந்து என்ன செய்கிறான்? நிற்கிறான். நல்லா கவனிங்க. அங்க ஆண்டவர் மோசையின் மூலமா அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீ நமக்காக மனிதரை கூட்டி கொண்டு நீ போய் யுத்தம் பண்ணு. நீ போய் என்ன பண்ணு சொல்லுங்க. இதுதான் இஸ்ரவேலருக்கு முதல் யுத்தம். இதுதான் என்ன யுத்தம் சொல்லுங்க? முத இப்பதான் என்ன செய்ய போறாங்க? சண்டை போட போறாங்க. இந்த அமலேக்கியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 36வது அதிகாரம் 12வது வசனம். இந்த அமலேக்கை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வசனம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36:12. இந்த அமலேக்கியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தின் அடிப்படையில ஏசாவினுடைய பேரன். சொல்லுங்க, யாருடைய பேரன் சொல்லுங்க? ஏசாவினுடைய பேரன். அப்ப இந்த ஏசா யார் சொல்லுங்க? இந்த ஏசா யாரு? யாக்கோபுடைய அண்ணன். அப்ப இப்ப எகிப்துல இருந்து புறப்பட்டு வர்றது யாரு சொல்லுங்க? யாக்கோபினுடைய சந்ததியா? யார் புறப்பட்டு வர்றாங்க? யாக்கோபுடைய சந்ததியா, யோசேப்பினுடைய சந்ததியார் புறப்பட்டு வராங்க. இப்ப இவங்களுக்கு முன்னாடி தடையா நிக்கிறது யாரு சொல்லுங்க? அவனுடைய சகோதரன். யார் தான் நிக்கிறார்? சகோதரன் தான் நிக்கிறார். எதிர்த்து நிக்கிறது யாரு? சகோதரன். நல்லா கவனிங்க. ஏசாவும் யாக்கோபும் யாரு? அண்ணன் தம்பி. இப்ப யாக்கோபினுடைய வம்சம் எகிப்து தேசத்துல 400 வருஷம் அடிமையா இருக்குது. இங்க ஏசாவினுடைய வம்சம், இவன் வனசஞ்சாரியா இருந்ததுனால இவன் சில பகுதிகளை ஆட்சி செய்து நாடோடி கூட்டமா என்ன செய்யறான்? இருக்கிறான். இப்ப 400 வருஷம் சென்று இவங்க புறப்பட்டு வரும்போது இங்க இவனோட சகோதரனாய் பிறந்த ஏசாவினுடைய வழித்தோன்றர்கள் எதிராக வந்து இந்த கூட்டத்தை நீங்க அடுத்து என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. எப்பவுமே நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவரை தேர்றதுக்கு எப்பவுமே நம்ம சொந்த பந்தம் தான் தடையா இருக்கும். யாருதான் தடையா இருப்பா சொல்லுங்க? சொந்த பந்தம். மற்ற அந்நியெல்லாம் யாருமே ஒண்ணு சொல்ல மாட்டோம். நம்ம கூட இருப்பான் பாருங்க. கூட பிறந்தவன்னு ஒருத்தன் என்ன செய்வான்? இருப்பான். பங்காளின்னு ஒருத்தன் என்ன செய்வான்? அவன் நம்ம பசியா இருக்கும் போது நமக்கு வந்து ஒரு வாய் சாப்பாடு கொடுக்க மாட்டான். சாப்பாடு என்ன செய்ய மாட்டான். நீங்க தாகமா இருக்கும் போது வந்து ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டான். நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன செய்வான்? என்ன செய்வான்? இருப்பான். ஆனா நீங்க சபைக்கு போறேன்னு சொல்லி பாருங்களேன், உடனே அவனுக்கு ரத்தம் துடிக்கும், மீசை துடிக்கும், எல்லாமே என்ன செய்யும்? எப்படி சபைக்கு என்ன செய்யலாம்? போகலாம். அது நமக்கு அவமானம் இல்லையா? அது இல்லையா? இது இல்லையா? அவனுக்கு எதுவுமே இல்லை. சொல்லுங்க, அவனுக்கு எதுவுமே, அவனுக்கு நரகம் தான் என்ன செஞ்சிருக்கு? ஆயத்தமாயிருக்கு. நல்லா கவனிங்க. எப்பவுமே நாம தேவனை தேர்றதுக்கு
தடை இருந்துகிட்டே இருக்கும். சொல்லுங்க, தடை என்ன செய்யும்? இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லுகிறேன், நம்முடைய முழங்கால்கள் முடங்கித்தான் ஆக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் கோலை பிடித்து கொண்டு மலை உச்சியில நான் என்ன செய்வேன்? அதான் முக்கியமான வார்த்தை. அப்ப நமக்கு தடை வரும்போது நான் என்ன செய்யணும்னா, நான் மலை உச்சியில ஏறணும். எங்க ஏறணும் சொல்லுங்க? எங்க ஏறணும்? பக்கத்துல உள்ளவங்க பைய பிடிச்சு சொல்லுங்க, மலை உச்சியில ஏறுங்க. மலை உச்சியின் அனுபவத்துக்கு வாருங்க. சொல்லுங்க, மலை உச்சியின் அனுபவத்துக்கு வாருங்க. மலை உச்சியின் அனுபவம் என்ன அப்படின்னா ஜெபம் தான். மலை உச்சியின் அனுபவம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஜெபம். மலை உச்சியின் அனுபவம் என்னது? இது கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். இது கொஞ்சம் என்னதான் செய்யும்? கசக்கதான். ஜெபம்னாலே கொஞ்சம் கசக்கதான் செய்யுது. என்ன ஜெபம்னாலே எப்படித்தான் இருக்கு? இரவு ஜெபம்னா அது ரொம்ப கசக்கும். இரவு ஜெபம்னா என்ன செய்யும்? ரொம்ப கசக்கும். உபவாச ஜெபம்னா கசக்கும். வீட்டு ஜெபம்னா என்ன செய்யும்? கசக்கும். ஆனா நமக்கு ஜெபம் சொல்றது கசக்கவே கூடாது. ஜெபம் சொல்றது என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? கசக்க கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்வுல ஒரு பெரிய வெற்றியை நம்ம காணணும்னா நம்ம ஜெபிச்சுதான் ஆகணும். சொல்லுங்க, என்னதான் செய்யணும் சொல்லுங்க? என்னதான் செய்யணும் சொல்லுங்க? நமக்கு போராட்டம் வருது, பாடு வருது, கஷ்டம் வருது, அதனால நான் வேலைக்கு போறேன், அதனால நான் என்ன செய்யறேன். சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, சபைக்கு வாங்க. இல்ல, சபைக்கு வந்தா அங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க? ஒரு மாதிரி என்ன செய்யும். அப்ப ஏன்ட்ட ஒரு ஆள் இப்படி சொன்னாப்ல. என்ன சொன்னாப்லன்னா, ஏன் நீங்க சபைக்கு வர மாட்டீங்க? கிறிஸ்தவ பேர் உள்ளாலு பேரு கிறிஸ்தவ பேர் இருக்கும் எல்லாருக்கும். அதோட பேசிக்கிட்டு இருக்கும்போது, இல்ல நாங்க சபைக்கு வர்றதில்லை. ஏன் வர்றதில்ல? இப்படி ஒரு மாதிரி என்ன செய்வாங்க நினைப்பாங்க. அதோட நான் கேட்டேன், எப்பா நீ பிராந்தி கடைக்கு போறியே, அங்க யாராச்சும் உன்னைய பார்த்து ஒரு மாதிரி நினைச்சாங்களா? இல்ல, ஒரு மாதிரி நினைக்கல. அப்ப உங்க பகுதியில நிறைய பாவங்கள்லாம் நடக்குது, விபச்சார வேசித்தனம்லாம் நடக்குது, அவங்களையெல்லாம் பார்க்கும்போது யாராச்சும் ஒரு மாதிரி நினைச்சாங்களா? இல்ல, ஒரு மாதிரி என்ன செய்யல. ஆமா, நீங்க வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்கீங்களே, அப்ப யாராச்சும் ஒரு மாதிரி? இல்ல, அப்ப எல்லாம். இதெல்லாம் நினைக்காதவன் நீ சபைக்கு வந்தா மட்டும் ஒரு மாதிரி, ஒரு மாதிரி சொல்லுங்களேன், ஒரு மாதிரி என்ன செய்யறான்? அவன் நினைச்சிட்டு போகட்டும், அவனால அது மட்டும்தான் முடியும். சொல்லுங்க, அவனால அது மட்டும்தான் முடியும். நம்ம ஆண்டவர் பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிச்சீங்கன்னா, அமலேக்கு வந்த பொழுது ஆண்டவர் மோசேக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீ என் சமூகத்துல வந்து நில்லு. சொல்லுங்க, என் சமூகத்துல வந்து என்ன செய்ய? நில்லு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் சொல்ற ஆலோசனை, தடை வருதா? தேவ சமூகத்துல முழங்கால் போடும். தேவ சமூகத்துல என்ன செய்யுங்க? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு முழங்கால் போடுறதே கஷ்டமா இருக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்க? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. வீட்டுல 1 மணி நேரம் முழங்கால் போடுங்க, எனக்கு முட்டி வலிக்குது. என்ன வலிக்குது சொல்லுங்க? முட்டி வலிக்குது. களை எடுக்க போவோமா? போவோம். களை எடுக்க போவோம்னா என்ன செய்வோம்? கடலை புடுங்க போவோம். தோணி இழுக்க போவோம். இப்படி எல்லாத்துக்குமே என்ன செய்வோம்? முதலா போவோம். முழங்கால் போடுவோமா? ஐயோ வேண்டாம் பிரதர், எனக்கு தூக்கமா என்ன செய்யுது? எச்சரிக்கையா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன்? எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய கால்கள் எப்படி வேலைன்னா 100 நாள் வேலைன்னா டக்கு 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 டக்குன்னு என்ன செஞ்சிருது? டயத்துக்கு முன்னாடி ஓடிடுது. தோணிகளுக்கு போறதுன்னா ஓடிடுது. தையல் தைக்கிறதுனா கட கடன்னு என்ன செய்யுது? தைக்குது. எல்லா வேலையும் இந்த கால் சரியா பார்த்து சபைக்கு மட்டும் 10:30க்கு என்ன செய்யுது? என்ன செய்யுது சொல்லுங்களேன்? காலை உண்டாக்கினவர் கர்த்தர். காலை உண்டாக்கினது யாரு சொல்லுங்க? கர்த்தர். அதனால நம்முடைய முழங்கால்களை முடக்குங்க. சொல்லுங்க, நம்முடைய முழங்கால்களை என்ன செய்யுங்க? ஆமா, போராட்டம் வந்துருச்சு, பாடு வந்துருச்சு, கண்ணீர் வந்துருச்சு, தடை வந்துருச்சுன்னு சொல்லி உட்கார்ந்து புலம்பல் பாடுவதல்ல. தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு நம்முடைய கைகளை உயர்த்தினா மட்டும் போதும். வேதம் சொல்லுகிறது, மோசேயினுடைய கைகள் உயர்ந்திருக்க இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவனுடைய கைகள் பலன் குன்றி தாழ விழுகையில் அமலேக்கியர் என்ன செஞ்சாங்க? மேற்கொண்டாங்க. நமக்கு எவ்வளவு பலம் இருக்கு பாத்தீங்களா? நீங்க போய் சண்டை போடவே அவசியம் இல்லை. நம்ம போய் சண்டை போட என்ன இல்லை? அவசியம் இல்லை. போய் பட்டயத்தோட நிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய முழங்கால்கள் முடங்கினா போதும், தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இது எப்படி நடக்கும்? வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நல்லா கவனிங்க. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல. சகரியா 4:6 அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன வேண்டிய அவசியம் கிடையாது? சோறவோ பயந்து போகவோ கலங்கி போகவோ வேண்டிய அவசியமே கிடையாது. முழங்கால் போட்டு பாருங்க. என்ன போட்டு பாருங்க? முழங்கால் போட்டு பாருங்க. நம்முடைய முழங்கால்ல தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வெற்றியே இருக்குது. எதுல இருக்குது சொல்லுங்க? முழங்கால்ல தான் கிறிஸ்தவனுடைய வெற்றியே இருக்கு. நம்முடைய பேச்சுல அல்ல, நம்முடைய பலத்துல. அது முழங்காலுடைய பலத்துல இருக்குது. மோசே முழங்கால் போடும்போது எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? மோசே முழங்கால் போடும்போது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்க போகும்போது 80 வயசு. உதாரணத்துக்கு ஒரு 90 வயசு, உதாரணத்துக்கு. சரியா? 90 வயசுல ஒரு மனுஷன் மலையில ஏறி உச்சி வெயில முழங்கால் போட்டு கோலை பிடிச்சிருந்தான்னா நமக்கு எத்தனை வயசு ஆகுது சொல்லுங்களேன்? நமக்கு எத்தனை வயசு ஆகுது? 50 வயசு, 40 வயசு, 20 வயசு, 30 வயசு, மிஞ்சினா 70 வயசு. அப்படி இருக்கிற நம்மால முழங்கால் போட முடியுமா முடியாதா? முடியும். முடியுமா முடியாதா? முடியும். நம்முடைய முழங்கால்கள் முடங்குச்சு அப்படின்னா தேசத்துல ஒரு ரட்சிப்பை நம்ம காண முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கு மாம்ச பிரகாரமாக போராட்டம் இருக்கலாம், ஆவிக்குரிய போராட்டம் இருக்கலாம். இவைகளை எல்லாம் ஜெயிக்கிறதற்கு ஒரே ஒரு வழி, நம்முடைய முழங்கால்கள் முடங்கித்தான் ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கு நம்முடைய சபையில ஜெபங்கள் அதிகமாகும். சொல்லுங்க, என்ன அதிகமாகணும்? ஆமா, ஜெபங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க? அதிகமாகணும். இரவு ஜெபமா வரணும். இரவு ஜெபம்னா என்ன செய்யணும்? வரணும். எங்க மனோஜ் இருக்கிறாரு, எங்க மாதேஷ் இருக்கிறாரு, எங்க எஸ்தர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நீங்க இப்பதான் பெரிய ஆளா என்ன செய்றீங்க? பெரிய ஆள்னா என்ன, 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா இவங்கெல்லாம் எப்ப நைட்டு ஜெபத்துக்கு வந்தாங்கன்னா, நான் 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நைட்டு ஜெபத்துக்கு வந்து முழிச்சிருந்த ஆட்கள். எத்தனாம் கிளாஸ்ல? 2ஆம் கிளாஸ்ல 3ஆம் கிளாஸ்ல வந்து 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் வந்து இங்க இரவு ஜெபத்துல என் பக்கத்துல உட்காந்து, ஏன்னா தூங்கவும் முடியாது நம்ம பக்கத்துல உட்காந்தா, அதனால அப்பயே முழிச்சு இரவு ஜெபத்துல பழக்கப்பட்ட ஆட்கள். அப்ப ஆண்டவர் கேட்பார்ல, உனக்கு செய்தியும் கொடுத்து எல்லாமே கொடுத்து போராட்டம் வந்தா ஜெபம் பண்ணன்னு சொல்லி கொடுத்து அந்த சின்ன பிள்ளை வந்து ஜெபம் பண்ணும் போது இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறமே நீ போகலையேன்னு ஆண்டவர் நைட் என்ன செஞ்சிருவாரு? பேசிடுவார். அதனால இந்த வாரம் நமக்கு இரவு ஜெபம் இருக்குது. அதனால நீங்க எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. அடுத்ததா ஒரு காரியத்தை மட்டும் நம்ம சீக்கிரமாய் தியானிக்கலாம். எடுத்துக்கோங்க. யோசுவாவினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம். யோசுவாவினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோசுவா. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதானுக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவில் தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். போதுமா? நல்லா கவனிங்க. அடுத்ததா இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும் பொழுது அவங்களுக்கு இருந்த தடை யோர்தான். சொல்லுங்க, என்ன தடை இருந்துச்சு? யோர்தான் என்கிற தடை. இதுவும் என்னன்னா சமுத்திரம், இதுவும் ஒரு ஆறு. வேதம் சொல்லுது அது பிரவாகித்து ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லுங்க? பிரவாகித்து. அதாவது அது என்ன காலம்னா மழை காலம். சொல்லுங்க, என்ன காலம்? மழை காலம்னால அது பிரவாகித்து, அதாவது நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, உடஞ்சு ஓடுதுன்னு சொல்லுவோம். கம்மா உடஞ்சு என்ன செய்யுது, அதே போல ஆறு உடஞ்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இவங்க அந்த ஆத்தை கடந்து போனா அவங்க அந்த தேசத்துக்குள்ள என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். இப்ப அந்த ஆத்தை கடந்து போறதுக்காக அவங்க வரும் பொழுது அவங்களுக்கு முன்பதாக இப்படி ஒரு தடை என்ன செய்து இருக்குது. இப்ப நீங்க வாசிச்சீங்கன்னா 15-16 அங்க வேதம் சொல்லுகிறது, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை கொண்டுவோம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே. எங்க பட்ட உடனே சொல்லுங்க பார்க்கலாம்? தண்ணீர் ஓரத்துல பட்ட உடனே. இதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லுங்கள். நல்லா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லுங்கள். அடுத்து அவங்களுக்கு முன்பதாக ஒரு தடை இருந்தது, யோர்தான்.
இப்ப யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒண்ணு செய்ப்பா, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தானின் நதியில காலை வச்சா போதும், அடுத்ததை நான் என்ன செஞ்சுக்கிறேன் பார்த்துக்கிறேன். இவர்கள் போய் காலை வைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த பிரவாகித்து வருகிற யோர்தான் நதியானது அப்படியே குவியலாய் நின்றது. எப்படி நின்றது சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நின்றது? குவியலா இருந்தது. அது நம்முடைய யோசனைக்கு அப்பாற்பட்டது. அது தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாடு. நல்லா கவனிங்க, அது நின்றது. நல்லா கவனிங்க. இதில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டியை நம்ம சுமக்கணும். சொல்லுங்க, எதை சுமக்கணும் சொல்லுங்க, எதை சுமக்கணும் சொல்லுங்க? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டினா அந்த கர்த்தருடைய வசனம். சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 9:14 மன்னா இருந்தது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது, ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொன்ன 10 கட்டளைகள் என்ன செய்யப்பட்டது இருந்தது. அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போனா போதும், அந்த யோர்தான் அப்படியே என்ன செஞ்சிடும் சொல்லுங்க, என்ன செஞ்சிடும்? நின்றும். அவர்களை கலங்க பண்ணின யோர்தான் நின்றதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க சுமந்ததுனால. எத்தனை பேர்கிட்ட இந்த வேதாகமம் இருக்கு? எத்தனை பேர்கிட்ட இந்த வேதாகமம் இருக்கு? எல்லார்ட்டையும் ஆளுக்கு ஒரு வேதாகமம் என்ன செய்யணும்? இருக்கணும். வாசிக்க தெரியுது தெரியல அது அப்பாற்பட்டது. யார்கிட்டையெல்லாம் ஃபோன் இருக்கு? எல்லார்ட்டையும் என்ன செய்யுது? ஃபோனு இருக்குது. அதே போல இந்த வேதம் என்ன செய்யணும் சொல்லுங்க? இருக்கணும். இந்த வேதம் எனக்கு வாசிக்க தெரியாது அதெல்லாம் கிடையாது. வாசிக்க தெரியுதோ தெரியலையோ, இந்த வேதாகமத்தை நீங்க சுமந்து செல்லுங்க. சொல்லுங்க, இந்த வேதாகமத்தை நீங்க என்ன செய்யுங்க? சுமந்து சென்றீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக யோர்தானின் தடையை மாற்றி போட அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 37:31 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. என்னது அவன் இருதயத்தில் இருக்குதான்? அவன் தேவன் அருளிய வேதம். அன்னைக்கு உடன்படிக்கை பெட்டிய தோல்ல தான் என்ன செய்யணும்? பெருசா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. கர்த்தர் எழுதி கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? எழுதி இருக்கிறார். இந்த இருதயத்துல எழுதப்பட்ட இந்த வார்த்தையை நீங்க சுமந்து போனீங்கன்னா, அங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது 37:31 அவனுடைய நடைகளில் ஒன்று பிசகாது. சொல்லுங்க, அவனுடைய நடைகள்ல ஒன்று என்ன செய்யாது? பிசகாது. சரிக்கு என்ன செய்ய மாட்டோம்? விழமாட்டோம். ஏன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி நம்மளோடு கூட இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. 3 காரியத்தை நம்ம தியானிச்சோம். என்னென்ன தியானிச்சோம் சொல்லுங்க பார்க்கலாம். தடை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? அமைதியா சும்மா தேவன் என்ன சொல்றாருன்னு சொல்றதை கவனிச்சு கவனமா கேட்டு அவன்படி செய்யணும். 2வது என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். கரத்தை என்ன செய்யணும்? உயர்த்தணும், ஜெபம் பண்ணணும். 2வது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் தடையை மாற்றுவார். 3வது என்ன செய்யணும்னா, இந்த வேதத்தை நம்ம சுமக்கணும்னா வேதத்தை தியானிக்கணும். வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்காம என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம்? இருக்க கூடாது. இந்த வேதம் தேவன் நமக்கு எழுதி கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வேதாகமத்தை எழுதுவதற்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஜீவனை என்ன செஞ்சிருக்கிறாங்க? கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இரத்த சாட்சிகளால் எழுதப்பட்ட இந்த புஸ்தகத்தை நாம் ஒரு நாள் வாசிக்காம இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்துல எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி அர்ப்பணிக்கலாம். நாமத்தினால இயேசுவின் நாமத்தை துரிதமா முழங்கால் படுங்க. ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்முடைய தடைகளை எல்லாம் மாற்றி போடுகிற தேவனாக நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். அது ஒருவேளை உங்களுக்கு வறுமையா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், கடனா இருக்கலாம், அல்லது ஆண்டவரை பற்றி கொள்ளக்கூடாதபடிக்கு விசுவாச சோதனைக்கு எதிரான சம்பவமா இருக்கலாம், சொந்தமா இருக்கலாம், பந்தமா இருக்கலாம், சிநேகிதர்களா இருக்கலாம். இவர்களெல்லாம் நம்மை பரியாசம் பண்ணி கடந்து வரக்கூடாதபடிக்கு தடையை உண்டாக்குற மனிதர்களாக கூட இருக்கலாம். அதே போல நம்முடைய கற்ப பிறப்புக்கு ஒப்பனையாக இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன செய்யலாம்? வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு முன்பதாக நான் கடந்து சென்று தடைகளை எல்லாம் மாற்றி போடுவேன் என்று கர்த்தர் அங்கே திருவாய் மலர்ந்து சொல்லியிருக்கிறார். யாக்கோப்புக்கு சொல்லுகிறார், தடைகளை நான் என்ன செய்வேன்? தகர்த்து போடுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமத்தை நம்பி நம்ம கால் எடுத்து வைக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்யற தேவனா இருக்கிறார். நீங்க ஜெபத்தினால நீங்க கால் எடுத்து வைக்கும் போது உங்களுக்காக அவர் யாவையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். பதறாதபடிக்கு, பதட்டத்துக்கு
பதட்டத்துக்கு உள்ளாகாதபடிக்கு நீங்க கடந்து செல்வீர்களானால் கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபத்துல தரித்திருப்போமே ஆனால் நமக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த உடன்படிக்கை பற்றி சுமக்கிறவர்களாக நீங்க இருப்பீர்களானால் அது யோர்தான் கரை புரண்டு வந்தால் கூட அதையும் ஒரு உப்பு குமையில போல நிப்பாட்டி வைக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆகவேதான் பக்தன் சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று சொல்லி. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கும் பொழுது எந்த சத்துருவும் மேற்கொள்ள முடியாது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை உங்க பிள்ளைகளோட ஆண்டவரை இடப்பட்டபடியால் உம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்திலையும் கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை இந்த நாளில் தியானித்திருக்கிற இந்த தியானமானது உங்க பிள்ளைகளுக்கு மேன்மையாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. இவைகளுக்கு எதிராக காணப்படக்கூடிய எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேனப்பா. கேட்ட சத்தியத்தின்படியே உங்க பிள்ளைகள் வாழ உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த உங்க மகன் யோசுவாவை நீங்க ஆசீர்வதிங்க. வருகிற நாட்களில் இன்னும் ஆயிரங்களுக்கு உங்க பிள்ளையை நீங்க பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம கரம் தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா?